நான் இன்னைக்கு மகாபாரதா ஸ்டோரி சொல்ல போறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ. நான் இன்னைக்கு தானவீர கர்ணன் கதைய சொல்ல போறேன். அர்ஜுனரும் கிருஷ்ணரும் மீட் பண்ணாலே அவ 2 பேரும் பேசுறது வாக்கிங் போறது மாதிரி பண்ணுவா. அப்ப ஒரு நாள் அவ 2 பேரும் வாக்கிங் போகும்போது அர்ஜுனன் கேட்பான் கிருஷ்ணர் கிட்ட, நானும் தான் நிறைய தான தர்மங்கள் பண்றேன், ஆனா ஏன் நீங்க எல்லாரும் கர்ணனை தான் தானவீர கர்ணன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டது கிருஷ்ணர் சொல்லுவார், அர்ஜுனா நீ உனக்கு வச்சுட்டு தான் மற்ற தானம் பண்ற, ஆனா கர்ணன் அவனுக்கு வச்சுக்காம அவனோடதையும் கூட தானமாவே கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் அதை ஏற்றுக்க மாட்டான். உடனே கிருஷ்ணரை சொல்லுவார், சரி இதை நம்ம இப்போ விட்டுருவோம், அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம்னு சொன்ன உடனே அர்ஜுனனும் சரின்னு சொல்லிடுவான். அப்புறமா ஒரு நாள் ஒரு பிராமணன் அர்ஜுனன்கிட்ட கேட்ப, எனக்கு நான் யாகம் பண்ண போகிறேன், அதுக்கு சந்தனக்கட்டைகள் தேவை, நீங்கள் தரேலா அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுனன் சொல்லுவான், இப்போவே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் 1 வாரம் கழிச்சு தான் நான் பண்ண போகிறேன், அப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அர்ஜுனனும் சரின்னு சொல்லிடுவான். அதே பிராமணன் கர்ணன்கிட்ட போய் கேட்ப, கர்ணா நான் யாகம் பண்ண போகிறேன், அதுக்கு சந்தன கட்டைகள் தேவை, நீங்கள் தரீங்களா கேட்ட உடனே கர்ணன் இன்னும் அதுதான் சொல்லுவான். நீங்கள் இப்போவே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிராமணன் சொல்லுவேன், நான் 1 வாரம் கழிச்சு தான் பண்ண போகிறேன், நான் அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கர்ணனும் சரின்னு சொல்லிடுவான். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு பயங்கர மழை, எல்லா மரமும் நனைஞ்சிரும். சரியா 1 வாரம் கழிச்சு அந்த பிராமணன் அர்ஜுனன்கிட்ட வருவார், நான் ஒரு யாகம் பண்ண போறேன், சந்தனக்கட்டைகள் தேவை, நீங்க இப்ப தரையலா அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுனன் ஆளை விட்டு தேடுவான். மழைனால எங்கேயுமே சந்தனக்கட்டைகள் கிடைக்காது, எல்லா மரமும் நனைஞ்சிருக்கும். அதனால அர்ஜுனன் பிராமணன்கிட்ட சொல்லுவான், இப்போ எல்லா மரமும் நனைஞ்சிருக்கு, நீங்க இன்னும் 1 வாரம் கழிச்சு வாங்கோ, அப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பிராமணன் சோகமா கிளம்பி போயிடுவார். அதே பிராமணன் கர்ணன்கிட்ட போய் கேட்ப, கர்ணா நான் ஒரு யாகம் பண்ண போறேன், அது சந்தன கட்டைகள் தேவை, நீங்க இப்ப தரையலான்னு கேட்டதுக்கு கர்ணனும் ஆளை விட்டு தேடுவான். ஆனா எங்கேயுமே சந்தன கடைகள் கிடைக்காது. ஆனா அவனோட அரண்மனையில இருந்த சேர், டேபிள், பில்லர், சீலிங், பீம் இது எல்லாமே சந்தனத்தால் ஆனது. அதனால அது எல்லாத்தையும் ஒரு கோடாரி எடுத்து உடைச்சு நிறைய வண்டிகளில் கட்டி பிராமணரே நிறைய சந்தன கட்டைகள் இருக்கு, இதை இங்கே எடுத்துக்கோங்கன்னு சொன்னோடனே அந்த பிராமணன் சந்தோஷமா நன்றின்னு சொல்லிடுவார். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வாக்கிங் மாதிரி போயின்னு இருப்பா. அப்போ எதிர்க்க அந்த பிராமணர் நிறைய வண்டிகள் முழுக்க சந்தன கட்டைகள் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ அர்ஜுனன் கேட்பான், இந்த மழையில உங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ சந்தன கடைகள் கிடைச்சது, யாரு உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிராமணன் சந்தோஷமா கர்ணன் மாளிகைகள் நடந்ததை சொல்லுவார். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், பாத்தியா அர்ஜுனா, உன்னோட மாளிகையிலும் தான் நிறைய சந்தனத்தால் ஆன பொருட்கள் இருந்தது, ஆனா நீ அதை தரல, ஆளை விட்டு தான் தேடின. ஆனா கர்ணன் பாரு, அவன்கிட்ட கிடைக்கலனாலும் அவர் பிராமணர் கேட்டாங்கிறதுக்காக அவனோட பொருட்களையுமே உடைச்சு கொடுத்துட்டான், இதனாலதான் நான் அவனை தானவீர கர்ணன்னு சொல்லுவார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனுக்கு போயும் ஏன் எல்லாரும் கர்ணனால தானவீர கர்ணன்னு சொல்றாங்க. நாளைக்கு நம்ம வேற கதைகள் பார்க்கலாமா?